பெட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கேஸ், பேக் வித் another வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற டவுட் கிளியர் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து அந்த வெப்சைட்டில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க, கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது என்ன அப்டேட்டுன்றதையும் நான் சொல்கிறேன். நான் இந்த அப்டேட் வந்து 4 நாள் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ எனக்கு டைம் இல்லாதனால நான் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 2021 வரைக்கும். ஸோ அடுத்த வருஷம் மார்ச் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க, அதை பற்றி லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டவங்கலாம் வந்து ஈஸியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எதனா டவுட் இருந்ததுன்னா அதுக்கான வீடியோக்கான ஒரு லிங்க்கும் நான் கீழே தரேன். ஸோ அதை பார்த்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதையும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே விட்டுட்டாங்க. ஆக்சுவலி ஜூன்லேயே வந்த போஸ்ட் இது, ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ண சொல்லி. ஸோ நடுவில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால நிறைய பேரால் பண்ண முடியல. ஸோ சில பேருக்கு வந்து லாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணாங்க. சர்வர் எரர்னு தான் வந்துட்டு இருந்தது முக்கால்வாசி பேருக்கு. உள்ள லாகின் கூட ஆகாமல் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் காக்டெயில் கூட நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா பேர்ட்ஸுக்குமே வந்து அதெல்லாமே வந்து கேட்டகரிக்குள்ளே அடங்குது தான். ஸோ காக்டெயிலேருந்து ஆஃப்ரிக்கன் எல்லா பேர்ட்ஸுமே வந்து அதில் அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷனில் கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்றதுனால நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போயே பண்ணி வச்சா தான் அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கான ஒரு டைம் வந்து ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ நீங்கள் இப்போயே பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த வருஷம் 15 மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போயே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் எரர் தான் ப்ரோ வருது அப்படின்னீங்க. ஸோ நிறைய பேர் ஒரே டைமில் ட்ரை பண்ணும்போது 2 நாளில் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்து எதனா செக் பண்ணுவாங்களா, ஸோ யாருனா வந்து அனிமல் வெல்ஃபேர்லேருந்து வந்து செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் அவங்க விடலை. இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் வச்சு செக் பண்ணுவோன்ற மாதிரிலான எந்த ஒரு ரைட்டிங்கும் வந்து அவங்க வெளியே விடலை. ஸோ இது மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். நான் இது கன்ஃபார்ம்னு சொல்லலை, ஒரு வேளை இருக்கலாம்ன்ற ஒரு ஐடியா தான். ஏன்னா பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பிளாக் மணி என்ற ஸ்டேஜில் தான் வரும். ஏன்னா அதுக்கான ஒரு ஜிஎஸ்டி நம்ம இது வரைக்கும் எதுவும் கட்டுற மாதிரி இருந்ததில்லை. இது வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லாத ஒரு ஜாப்னால் அது பேர்ட்ஸ் தான் இருந்தது. பேர்ட்ஸுன்னு இல்லை, பெட்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி இல்லாத ஒரு இதில் தான் இருந்தது. ஒரு வேளை ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஒரு வேளை அப்படி ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் யாரெல்லாம் இதில் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி சின்ன வீட்டில் வச்சுருக்கவங்கலாம் கூட கொஞ்சம் பெருசாக அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ மொத்தமாக எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அது அவங்க பல்காக ஒரே குவான்டிட்டியில் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜிஎஸ்டி வரும்னு கன்ஃபார்மாக சொல்லலை. மேபி இது அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம். இது வரைக்கும் பேர்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. ஒரு வேளை அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் மேபி சின்ன ப்ரீடர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்களே தவிர பெரிய ப்ரீடர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய அஃபெக்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்க பல்காக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால சின்ன ப்ரீடர்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் அஃபெக்ஷன் இருக்கும். அவங்களாம் 200-300 பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பேர்டுக்கும் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, இல்லை ஒரு மேல் ஒரு ஃபீமேல்னு சொல்லி தனித்தனியாக நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, என்கிட்ட நிறைய பேர்டு இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் சொல்லி எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னு இல்லை, ஒரு மியூட்டேஷன் ஆஃப் பேர்டு, இப்போ ஆஃப்ரிக்கனில் வந்து லுட்டினோ ஃபிஷர் இருக்குன்னா, ஸோ அந்த லுட்டினோ ஃபிஷரில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரே சர்டிஃபிகேட்டாக வாங்கிக்கலாம். இப்போ காக்டெயில்னால் அதில் லுட்டினோ எத்தனை இருக்குதுன்னு சொல்லி எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் சொல்லி ஒரே சர்டிஃபிகேட்டாக வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே சர்டிஃபிகேட்டாக எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். அதிலே கேட்டிருப்பாங்க எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்னு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்தியன் ரிங்நெக், அதாவது பச்சை கிளி மாதிரி பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. உங்களை பிடிச்சிட்டு போகிறது அளவுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரிங்நெக்லாம் வளர்க்காதீங்க, இல்லீகல் பேர்ட்ஸ்லாம் வளர்க்காதீங்க. ஏன்னா அது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வளர்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்தியன் ரெக்கக்னிஷன் சொல்லிட்டு இல்லை இந்தியன் ப்ரீடுன்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் ஒரு வேளை மார்க் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்திருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இல்லீகல் பேர்ட்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இல்லீகல் பேர்ட்ஸும் வளர்க்காதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய சஜஷன். ஏன்னா அதை நாளைக்கு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக கூட போய் முடியலாம். ஸோ இந்தியன் பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்ம் மாதிரி செட் பண்ணியிருக்கேன், காலனி ப்ரீடிங்லாம் போட்டிருக்கேன், என்கிட்ட எத்தனை பேர்டு இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டல் ஆஃப் மியூட்டேஷன் ஆஃப் பேர்ட்ஸில் வந்து ஒரு பல்கான ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு 15 பேர் இல்லை 20 பேர்ன்ற மாதிரி உங்கள் பேர்டுக்கு எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் போட்டிங்கன்னா அது மேபி நாளைக்கு இந்த மாதிரி சிக்கு பொறிச்சுதுன்ற மாதிரியான நீங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் பல்காக ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கவங்க இந்த மாதிரி 15 பேர் 20 பேர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காமிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரிஜெக்ஷன் வந்து காமிச்சிருந்தது தான். ஸோ அதுக்கு திருப்பி அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு ஏன் ரிஜெக்ஷன் காமிச்சிருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதனால் அந்த மாதிரி காமிச்சிருந்தது. ஸோ இதுக்கு ப்ரூஃப்லாம் வந்து என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி, அப்புறம் பேன் கார்டு. என்ன கேட்டால் நீங்கள் பேன் கார்டு கொடுக்குறது பெஸ்ட்டு. அதோட 4 எட்ஜு நல்லா கவர் ஆகிருக்க மாதிரி நீங்கள் பேன் கார்டு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் போடுற அப்ளிகேஷன் எல்லாம் அது தானாக உங்களோட இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்பீஷீஸ் நேம் மட்டும் மாற்றிட்டு கொடுத்தா போதும். ஸோ பேன் கார்டு நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுவே தொடர்ந்து கண்டினியூவாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் அதுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலை பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர்ட்ஸ் வந்து சேல் போடுறதுக்காக சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து லுட்டினோ ஃபிஷர் ஸ்ப்ளிட் ஆஃப்ரிக்கன். அப்புறம் மேல் வந்து பார்த்திங்கன்னா வயலட் ஸ்ப்ளிட்டில் வருது. ஸோ ஆக்சுவலி கேஜோடு கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியா. ஸோ இவரோட லொக்கேஷன் வந்து அம்பத்தூர். நான் நம்பர் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவருக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் பெட்ஸ் எதனா சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸோ உங்களோட அந்த பேர்டோட வீடியோ அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.